ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வரும் சமூக செயற்பாட்டாளர் சோனம் வான்சுக் உடல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. அங்கிருந்து செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் விவரங்கள். அதாவது எம்பிபிஎஸ்ஸுக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட கல்வித்துறையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்தியாவில் தற்போது தோன்றியிருக்கின்ற காக்ரோச் ஜனதா கட்சி, அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டமாக இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முதலில் இந்த இயக்கத்தை தொடங்கிய அந்த கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே நாட்டில் கல்வித்துறையில் ஏற்பட்டு வரும் குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் தனது போராட்டத்தை தொடங்கினார். போராட்டத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு குவிந்த வண்ணம் இருக்கின்றன. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவளித்து காலவரையற்ற உண்ணாவிர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார் பிரபல கல்வியாளரும் சமூக ஆர்வலருமான சோனம் வான்சுக். இவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த ஜூன் 28ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் துவங்கினார். இன்றுடன் 17வது நாளாக தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதனால் வான்சுக்கினுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. அவருடைய இரத்த அழுத்தத்தை பொறுத்தவரையில், அதாவது பிளட் பிரஷர் 107/70 mm தற்போது இருந்து வருவதாகவும் அவரது எடை என்பது 8.2 கிலோ குறைந்திருக்கிறது என்றும் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தனது நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வந்து தங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே வேண்டுகோள் விடுத்து வருகிறார். இவர்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது ஒருபுறம் இருக்க, டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தி வரும் போராட்டத்திற்கு இந்தியா முழுவதும் இளைஞர்களுடைய ஆதரவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இளைஞர்களுடைய ஆதரவு மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு ஆதரவு கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அண்ணா ஹசாரே நடத்திய போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னர் ஆம் ஆத்மி என்ற கட்சியை தொடங்கி தலைநகர் டெல்லி, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் ஆட்சியை பிடித்ததுடன் மட்டுமல்லாமல் ஒரு தேசிய கட்சி அந்தஸ்தையும் பெற்றது ஆம் ஆத்மி கட்சி. அதுபோன்ற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்று ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கவலையுடன் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காக்ரோச் ஜனதா கட்சி தொடங்கிய இந்த போராட்டம் என்பது 24 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இவரது போராட்டம் என்பது தற்போது 17வது நாளை எட்டுகிறது. அவரது உடல்நிலை என்பது மோசமடைந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்தும் ஒரு இளைஞர் வந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். உங்களுடைய பேர் என்ன? நீங்கள் எந்த இடத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? ஏன் அங்கேருந்து இங்கே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க? என் பேர் செல்வ கார்த்திக். நான் வந்து உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வர்றேன். ஸோ இந்த போராட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, கல்வி தான் வந்து எல்லாத்துக்கும் வருங்காலம் அப்படின்னு வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டே வர்றோம். ஆனால் கல்வியில் வந்து இவ்வளோ பெரிய முறைகேடும் இவ்வளோ பெரிய ஊழலும் வந்து கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. அதை வந்து நம்ம வந்து என்னவா கேட்குறோம்னா, ஒரு குறைந்தபட்ச வெளிப்படைத்தன்மை, ஒரு அக்கௌண்டபிலிட்டி கேட்குறோம். இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, நீங்கள் வந்து பதவி விலகுங்க. இது ஒரு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லை, மிக சின்ன கோரிக்கை. இதற்காக வந்து நாங்கள் 17வது நாளாக வந்து சோனம் வாங்சுக் சார் வந்து உண்ணாவிரதம் இருக்கார். ஆனால் வந்து இன்ன வரைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் எதுவுமே நடக்கலை. நாங்கள் கேட்குறது அக்கௌண்டபிலிட்டி, வெளிப்படைத்தன்மை. இப்படி நடந்திருக்கு, வாட் இஸ் யுவர் ஆக்ஷன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். இதுவரைக்கும் மத்திய அரசுக்கிட்ட இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை, யாரும் வந்து பார்க்கவும் இல்லையா? மத்திய அரசு ஆளும் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யாருமே வர கிடையாது. முதல்ல அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போராட்டத்தை வந்து முடக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நேற்று வந்து அந்த ஐயாவோட அந்த டார்பாலினை வந்து ரிமூவ் பண்ணணுங்கிறாங்க. இங்கே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து 35 டிகிரி செல்சியஸாக இருக்குது. இங்கே இருக்க ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் போலீஸ் வந்து எதுக்காக டார்பாலினை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க? சோனம் வாங்சுக் சார் உயிரோடு இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறது வந்து டெல்லி போலீஸுக்கு வந்து தெரியல. டெல்லி போலீஸோட பெரிய விஷயமா இருக்குது. அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு கைக்கூலியாக தான் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ போராட்டத்திலேருந்து எந்தெந்த இடங்கள்லேருந்தெல்லாம் இளைஞர்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கு பெற வர்றாங்க, ஆதரவு தெரிவிக்க வர்றாங்க? இல்லை, மெஜாரிட்டியாக அதிகமாக பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்துலேருந்து வர்றாங்க, பீகாரில் நிறைய மக்கள் வர்றாங்க, ராஜஸ்தான்லேருந்து வர்றாங்க, அப்புறம் ஹரியானாவிலேருந்து வர்றாங்க. இந்த மக்கள் வந்தவங்க அனைவருமே வந்து இந்த கல்வி திட்டத்தினாலும் இந்த கரப்ஷன், இந்த கல்வியில் நடந்த முறைகேடு குளறுபடிகள்னால மிகவும் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து இதில் பங்கெடுத்துருக்குறாங்க, பங்கெடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க.
முக்கியமாக கல்வித்துறைன்னு சொல்லும்போது அந்த நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வுக்கான அந்த வினாத்தாள் வந்து கசிந்தது. தமிழ்நாட்டிலேயே பலர் வந்து இதில் வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. நாடு முழுவதும் இந்த தற்கொலை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இது போன்ற உண்ணாவிரதம் என்பது தொடர்ந்து நடைபெறுகிறதா? இந்த உண்ணாவிரதத்தை பொறுத்த வரைக்குமே நாங்கள் எதிர்பார்க்குறது இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்குது, இவ்வளோ பெரிய கரப்ஷன் பேப்பர் லீக் ஆகி இத்தனை மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் வந்து அவரோட பதவி விலகணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அடிப்படையான கோரிக்கையாக எங்களோட கோரிக்கையாக இருக்குது. இதை சார்ந்து இதை ஒட்டி வந்து வர்ற ஜூலை 20ஆம் தேதி பார்லிமெண்ட்டை நோக்கி பாராளுமன்றத்தை நோக்கி நாங்கள் வந்து ஒரு மார்ச் வந்து அதாவது நடைப்பயணமாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடல் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் ஆதரவு இருக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த போராட்டத்தில் வந்து ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து இவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து இவர் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது? உடல்நிலை வெரி ஒரு கவலையாக இருக்குது எங்களுக்கெல்லாம். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சோனம் வாங்சுக் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். தமிழில் நண்பன் படம் பார்த்துருப்போம், விஜய் படம். அது எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. அந்த படத்தோட உண்மையான ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் சோனம் வாங்சுக் சார். பல பேர்த்த வந்து இந்தியாவில் வந்து அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி எப்படி வாழணும், எப்படி படிக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இங்கே வந்திருக்க எல்லா இளைஞர்களும் அவரை பார்க்கும்போது வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக இத்தனை 17 நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணுமாங்கிற கேள்வி இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஆழமாக இருக்குது. 17 நாள் உண்ணாவிரதத்துக்கு அப்புறமும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பதில் வராதது மேலும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஒரு பேர்ன் அவுட்டையும் வந்து ஏற்படுத்தி இருக்குது. மேலும் இந்த போராட்டம் வந்து அடுத்த கட்டமாக போகும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு பார்வையே இருக்கு. அடுத்த கட்டம்னா எந்த மாதிரியான போராட்டமா? அடுத்த கட்டமாக வந்து அதான் இப்போ பார்லிமெண்ட் மார்ச் போகிறோம். இங்கே பொறுத்த வரைக்குமே வந்து இந்த எங்கள் டிமாண்ட்ஸ் தான் இங்கே வந்து விஷயம். அடுத்த கட்ட போராட்டம்ங்கிறது டிமாண்ட் என்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை விட்டு ராஜினாமா செய்கிறாரோ அதுவரை போராட்டம் தொடரும். இதுதான் வந்து எங்களோட நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறவும் போகிறதில்ல, பின்வாங்கவும் போகிறதில்ல. இதில் வந்து நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். ஸோ இந்த டென்ட் எல்லாம் அமைச்சு இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபடுறவங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எல்லாருமே ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இந்த பையன் இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து 10-12 நாள், அந்த பக்கம் போனீங்கன்னா 15 நாள், ஒரு வாரம், இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்ணாவிரதத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க மக்கள் இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்குறோம். அதுதான் வந்து இங்கே இருக்கிற எல்லாமே உண்ணாவிரதத்தோட ஒரு இது. இந்த உண்ணாவிரதத்தை வைத்து பார்க்கும்போது நாடு முழுவதும் ஒரு எழுச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகள் இதுதான் வந்து என்னோட பர்சனலான பார்வையில் இதுதான் வந்து கடைசியான வாய்ப்பு. ஏன்னா வந்து இப்போ போகிற போக்கில் வந்து இவங்களை எதையுமே பாஜக அரசை வந்து எந்த இடத்துலையுமே நம்ம கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துக்கு பாஜக அரசு நம்மளை தள்ளிருச்சு. மக்களை வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டிய மாணவர்கள், கல்லூரியில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டியவங்க எல்லாத்தையுமே தெருவில் இறக்கி இன்றைக்கி பாஜக அரசு உட்கார வச்சிருக்கு. ஸோ இது வந்து எந்த வகையிலுமே சரியும் இல்லை. இன்றைக்கி இந்த பாஜக அரசை நம்ம கேள்வி கேட்க முடியல அப்படின்னா இளைஞர்கள்னால இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் என்றைக்குமே அவங்கள கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகவே நம்மளுக்கு தெரியுது. நன்றி. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது 17வது நாளாக தனது உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றவருக்கு உடல்நிலை என்பது தொடர்ந்து மோசமாகி கொண்டிருப்பதால் உடனடியாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த தொடர்ந்து நடத்தி வரும் இந்த போராட்டத்திற்கு இதுவரை மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. இதுவரை மத்திய அரசு சார்பிலிருந்து யாரும் வந்து இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்ற ஒரு கோபமும் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. இவர் மட்டுமில்லாமல் இந்த இடத்தை பார்க்கும்போது ஏராளமான இளைஞர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து கூடாரம் அமைத்து தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நாடு முழுவதும் ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமாக நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் இருந்த இளைஞர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக டெல்லியில் முகாமிட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.